இந்த தேர்டு மோட நீங்க எங்கேயாவது உங்களுடைய கார் செட்டு ஸோ அந்த மாதிரி இடத்துல குடோன் ஸோ நிறைய டைமிங் வந்து இந்த லைட் எரியணும், நல்ல பிரைட்டா இருக்கணும், ஒரு லைட் போட்டாலும் நல்லா இருக்கணும், அமர்க்கலாமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க இதை சூப்பரா பயன்படுத்திக்கலாம். எக்கனாமிக் பட்ஜெட்ல இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பாருங்க, இது சூப்பரா இருக்கும். இதுல ஒரு 5 மீட்டர் கேபிள் கொடுத்துறாங்க, நல்ல குவாலிட்டியா இருக்குது. ஸோ அடிஷனல் கேபிள் எதுவுமே போட வேண்டாம். 5 மீட்டர் இருக்கும்போது உங்களுக்கு 15 அடி மேல நீங்க வந்து செட்டில் வந்து மேல ஆஸ்பெட்டாஸ் போட்டிருந்தீங்கனாலோ இல்ல ரூட் ஷீட் போட்டிருந்தாலோ இந்த பேனலை தூக்கி டாப்ல போட்டு அப்படியே ஒரு ஹோல் போட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து இந்த லைட்டை. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக், ஒரு நல்ல ஒரு நியூ அரைவல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால நண்பர்களே, நீங்க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் ஆகாதீங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைங்க. அப்படி வைக்கும்போது நாம் தினந்தோறும் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுடைய அட்டென்ஷன் கிரியேட் ஆகும். நம்ம நிறைய பேர் பாருங்க, ஒரு சோலார் லைட்ல ஒரு இண்டக்ஷன் லேம்ப் அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குது, ஒரு இண்டக்ஷன் டைப். அந்த இண்டக்ஷன் டைப் வந்து ஒரு லோயர் ரெண்டு பாத்தீங்கன்னா நிறைய நம்ம வச்சிருக்கிறோம், நிறைய நம்ம வித்துருக்கிறோம். அது இண்டக்ஷன் டைப் அப்படின்னா பாத்தீங்கன்னா அதுல ஒரு 3 மோடு இருக்கும். ஃபர்ஸ்ட் மோட், செகண்ட் மோட், தேர்ட் மோட். அதாவது அதுல எந்த மோட் வேணுமோ அந்த மோடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுல பாருங்க நண்பர்களே, அதுல லோயர் வாட்டேஜா நம்ம வந்து நிறைய பீசஸ் வந்து செல் அவுட் பண்ணிருக்கோம். ஸோ அதுல நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட என்ன கேட்டாங்கன்னா, ஆனா எனக்கு இந்த இண்டக்ஷன் லேம்ப் ஓகே தான், ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் மோடு வேணுமா, செகண்ட் மோடு வேணுமா, இல்ல தேர்ட் மோடு வேணுமா அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்குவேன். ஆனா எனக்கு கொஞ்சம் ஹையர் வாட்டேஜ் வேணும், கொஞ்சம் பிரைட் நல்லா இருக்கணும். ஸோ அப்ப எனக்கு எது தேவையோ அந்த இடத்துல நான் சூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதற்காக பாத்தீங்கன்னா நண்பர்களே, ஒரு அழகான பாருங்க, ஒரு ஹையர் வாட்டேஜ், நல்ல பிரைட் இருக்கு, நல்ல பிக்கர் சைஸ் லைட்டும் பாருங்க, நல்ல பிக்கர் சைஸ். இந்த பேனல் பாருங்க, நல்ல பிக்கர் சைஸ். அதே போல பேட்டரி பாருங்க, 2200 mAh 3.6 லித்தியம் அயன்ல 2 பேட்டரி போட்டிருக்காங்க. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4000 mAh வருது. ஸோ அப்போ உங்களுக்கு டியூரபிலிட்டி நல்லா இருக்கும். ஸோ நண்பர்களே, இது சூப்பர் பிரைட்டா இருக்கு. இந்த பிரைட்ல இது ஃபர்ஸ்ட் மோட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைட், மோஷன் சென்சாரா வேலை செய்யும். நம்ம வரும்போதோ இல்ல ஏதாவது மோஷன் சென்ஸ் பண்ணி அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் பிரைட்ல இருக்கும். ஸோ அதே மாதிரி பாருங்க, செகண்ட் மோடு பாருங்க, ஒரு ஆஃப் பிரைட்டே சூப்பர் பிரைட்டா இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, யாராவது மோஷன் சென்சார் சென்ஸ் பண்ணி அப்படியே வந்து சூப்பர் பிரைட் ஆயிடுது. அதுக்கப்புறம் பாருங்க தேர்ட் மோட். இந்த தேர்ட் மோடுல உண்மையிலே பாருங்க நண்பர்களே, அருமையான பிரைட் இருக்குது. ஸோ நீங்க இதை எங்கெல்லாம் வச்சுக்கலாம்னா, இந்த தேர்ட் மோட நீங்க எங்கேயாவது உங்களுடைய கார் செட்டு ஸோ அந்த மாதிரி இடத்துல குடோன் ஸோ நிறைய டைமிங் வந்து இந்த லைட் எரியணும், நல்ல பிரைட்டா இருக்கணும், ஒரு லைட் போட்டாலும் நல்லா இருக்கணும், அமர்க்கலாமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க இதை சூப்பரா பயன்படுத்திக்கலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு 20க்கு 30, 20க்கு 60, 20க்கு 40 அந்த மாதிரி ஒரு சின்ன வந்து ஒரு குடோன் மாதிரி இருக்குது. இல்ல ஒரு 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 செட்டு வச்சிருக்கேன், ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை அப்படிலாம் வச்சிருக்கேன், ஆனா நான் நிறைய செலவு பண்ண முடியாது, ஒரு சின்ன ஒரு மைல்டான பிரைட் இருக்கணும், எனக்கு ஹோல் நைட் இருக்கிற மாதிரி இந்த ஒரு செட்டப் எக்கனாமிக் பட்ஜெட்ல இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பாருங்க, இது சூப்பரா இருக்கும். இதுல ஒரு 5 மீட்டர் கேபிள் கொடுத்துறாங்க, நல்ல குவாலிட்டியா இருக்குது. ஸோ அடிஷனல் கேபிள் எதுவுமே போட வேண்டாம். 5 மீட்டர் இருக்கும்போது உங்களுக்கு 15 அடி மேல நீங்க வந்து செட்டில் வந்து மேல ஆஸ்பெட்டாஸ் போட்டிருந்தீங்கனாலோ இல்ல ரூட் ஷீட் போட்டிருந்தாலோ இந்த பேனலை தூக்கி டாப்ல போட்டு அப்படியே ஒரு ஹோல் போட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து இந்த லைட்டை அப்படி பாருங்க, அப்படி பின்னால ஒரு கிளாம்ப் இருக்குது. ஸோ அந்த கிளாம்ப்ல நீங்க நினைக்கிற பொசிஷன்ல சூப்பரா நீங்க மாட்டிக்கலாம். அப்படி மாட்டி இந்த ரிமோட் கொடுத்துட்றாங்க. அந்த ரிமோட்ல என்ன மோடு வேணுமோ அந்த மோட நீங்க பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு, அமர்க்கலாமா இருக்கு, ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. ஸோ 2 பேட்டரி நல்லா உங்களுக்கு ஹோல் நைட் சப்போர்ட் பண்ணும். ஸோ நண்பர்களே, என்னுடைய ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டேன், இதை நீங்க எங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கேன். இதனுடைய பிரைஸ் பாருங்க, அருமையான பிரைஸ். அதாவது இவ்வளவு பிக்கர் பேனல், இவ்வளவு பிக்கர் சைஸான ஒரு எல்இடி லைட், இந்த லைட் சோலார் லைட்டு, ஒரு ரிமோட்டு, இந்த கேபிள், இந்த கிளாம்ப் எல்லாமே கொடுத்துட்றாங்க. மெட்டீரியல் குவாலிட்டி வந்து நல்ல ரகடா இருக்கு, எளிதில் ஃபால்ட் வராது, கீழே விழுந்தா விட எளிதில் டேமேஜ் ஆகாது. ஸோ இவ்வளவு அமர்க்கலமான இந்த மெட்டீரியல் நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்கு ஜஸ்ட் 1800 rupees. ஸோ நண்பர்களே பாருங்க, அருமையான ரேட்னா அருமையான ரேட் நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்கு. ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் இதை வேணும்னு நினைக்கிறீங்களோ சூப்பரா இதை பயன்படுத்திக்கிங்க. எங்களுக்கு தேவை, நீங்க ஜிபே பண்ணி ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அட்ரஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் 3 to 4 daysல இந்த மெட்டீரியல் வந்து நீங்க கொடுக்குற அட்ரஸுக்கு உங்களுக்கு ST கொரியர் மூலமா உங்க இடத்துக்கே ரீச் ஆகும். நண்பர்களே, நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு. நன்றி, வணக்கம்.